சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் கிரென்கே செஸ் கிளாசிக்கில் சுற்று 7லிருந்து ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் கால்சனுக்கும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த டேனியல் ஃப்ரெட்மேன் அப்படிங்கிற கிராண்ட் மாஸ்டருக்கும் நடந்தது. இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் முறையாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். கால்சன் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. கேம் வந்து E4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா E6. ஸோ நம்ம நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம் ஆஃப் த மந்த் வந்து பார்த்தோம். லீச்சஸோட மார்ச் மந்தோட கேம் ஆஃப் த மந்த் பார்த்துருந்தோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் கேமில் பிளாக் வந்து ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் ஆடிருப்பார். அந்த ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் விளையாடினாலே அந்த கேம் எப்போவுமே சுவாரஸ்யமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன வேரியேஷன் சூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து நம்மளுடைய அந்த சுவாரஸ்யத்தோட லெவல் வந்து ஏறவும் செய்யும் குறையவும் செய்யும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தராஷ் வேரியேஷன் வந்து சூஸ் பண்ணுறாரு. தராஷ் வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் C5 விளையாடி அவர் வந்து ஓப்பன் சிஸ்டம் வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ கால்சன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பிஷப் டு B5 செக்கு, அதுக்கப்புறம் நைட் C6. அண்ட் இந்த பொசிஷனில் மெயின் மூவ் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நைட் GF3. ஸோ ஜஸ்ட் டெவலப்மெண்ட் கேரியட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுறது. ஆனால் இங்கே ரொம்ப போரிங்கான ஒரு வேரியேஷன் வந்து சூஸ் பண்ணுறாரு. குயின் E2 செக். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே வந்து குயினால் பிளாக் பண்ணோடனே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இன்பிட்வீன் மூவ் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் குயின் ட்ரேட் பண்ணுறதுனால ஒரு குயின்லெஸ் மிடில் கேம் ப்ளஸ் என் கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே போரிங்கான என் கேம் தான் இருக்கும். ஸோ பட் இந்த என் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன பெனிஃபிட் ஒயிட்டுக்கு அப்படின்னு நம்ம பேசுவோம். இப்போ பிஷப் டெக் C5. இந்த பிஷப் டெக் C5க்கு அப்புறம் ஸ்ட்ரக்சர், அதாவது பான் ஸ்ட்ரக்சர், இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை வந்து அவர் அந்த ஒரு என்ன சொல்ல ஸ்ட்ராட்டஜிக் ப்ளே வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பார் மேக்னஸ் கால்சன். இது வந்து ரொம்ப முக்கியமான லெசன். ஏன்னா நான் சொல்லும்போதே ஒரு போரிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த ஐசோலேட்டட் பானை அவர் எப்படி வந்து அதை டார்கெட் பண்ணுறாரு த்ரூ அவுட் த கேம், ப்ளஸ் இவருடைய காம்பேக்ட் பான் ஸ்ட்ரக்சர் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்லா இருக்கக்கூடிய பான் ஸ்ட்ரக்சர் அவருக்கு எப்படி கை கொடுத்துச்சு அப்படிங்கிறதான் மீதி இருக்கக்கூடிய ஆட்டம். இங்கே அவருக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸை பிளாக் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் பிளாக்கோட பெர்ஸ்பெக்டிவ். ரெண்டு பேருக்கும் பிஷப் பேர் இருக்குது, அதனால் அதுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஓப்பன் பொசிஷன். நைட் B3 போய்ட்டு டைம் கெயின் பண்ணுறாரு. பிஷப் B6 போய்டுது. அதுக்கப்புறம் பிஷப் டு D2. குயின் சைட் கேஸ்லிங் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி, அல்லது பிஷப் டு C3 வந்துட்டு இந்த ஸ்கொயரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம பிஷப் C3க்கு அப்புறம் ஒன் ஆஃப் த பீஸை வச்சு நம்ம பிளாக் கேட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பானை வந்து நம்ம மேபி பிஷப் E2 பிஷப் F3 வந்து கூட டார்கெட் பண்ணலாம். ஸோ நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ பிஷப் D7 A4க்கு அப்புறம் ஜஸ்ட் இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா துரத்துறதுக்கான ஒரு முயற்சி. ஸோ A6 விளையாடி பிஷப்புக்கு ஒரு கொஷின் மார்க் போடுறாரு. அட் த சேம் டைம் பிஷப்புக்கு ஒரு எஸ்கேப் ஸ்கொயரும் கிரியேட் பண்ணுறாரு. பட் இங்கே மேக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கப்புறம் A5 அட்வான்ஸ் பண்ணுறாரு. பிஷப் வந்து பார்த்திங்கன்னா A7 போயிடுது. அதுக்கப்புறம் பிஷப் C3 போய்ட்டு G7 அட்டாக் பண்ணால் ஒரு F6 விளையாடுறாரு. பிஷப் டு D4 சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. ப்ளஸ் இந்த ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பிஷப்பையும் சேலஞ்ச் பண்ணுறாரு. பிஷப் வந்து பார்த்திங்கன்னா என்னால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் பிஷப் B8 போயிடுறாரு. வீட்டுக்கே போயிடுறாரு ஆல்மோஸ்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கால்சன் வந்து குயின் சைடு வந்து கேன்சல் பண்ணுறாரு. ஆல்ரெடி இந்த ரூக் வந்து இங்கே ஒரு சின்ன ப்ரெஷர் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நைட் வந்து H6 டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குயின் சைடில் வந்து நீங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மூவ் தான் இந்த பிஷப் B6 மூவ். தென் அவர் வந்து அப்படியான்னு சொல்லிட்டு அவர் கிங் F7 விளாட்டு ரூக்கை இன்வால்வ் பண்ண பார்க்குறாரு. ரூக்கை இன்வால்வ் பண்ண உடனே நைட் D4 ஆடுறாரு. அதுக்கப்புறம் நைட் டு G4 த்ரெட்டனிங் த 4. ஸோ 4க்கு த்ரெட்டன் பண்ண உடனே அவர் சிம்பிளாக நைட் இன்ட்டு C6 விளையாடி பானை டபுள் பண்ணி விட்டுறாரு. இப்போ ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்த ஸ்ட்ரக்சர் வேறு, இப்போ பேச போகிற ஸ்ட்ரக்சர் வேறு. ஏன்னா இங்கே ஒரு ஹேங்கிங் பான் ஸ்ட்ரக்சர். ஓகே, இங்கே இன்னும் ஹேங்கிங் பான் சொல்ல முடியாது, ஏன்னா ரெண்டு பானம் ஒரே ரேங்கில் இருக்கணும். பட் ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐசோலேட்டட் பான் இருக்குது, இங்கே ஒரு பேக்வர்ட் பான் இருக்குது. இன்னமும் கேம் ஈக்குவலாக தான் இருக்கும். இன்னும் ஒயிட் எந்த பிரச்சனையும் பிளாக் எந்த பிரச்சனையும் மாட்டலை. பட் இந்த கேமை எப்படி வந்து அவர் கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே ஃபோர்க் பண்ண பார்க்குறாரு. மேக்னஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. அது ஏன் ஓகே பிஷப் பேர் இருக்குது அவர்கிட்ட, என்ன சொல்கிறது, மேக்னஸ் கிட்ட இல்லை அவர்கிட்ட இருக்குன்றதால கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பார். ப்ளஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் டேமேஜும் நடக்குது. ஓகேங்களா, சரி அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோர்க்கை தடுக்கிறதுக்கு நம்ம மூவ் பண்ணலாம். என்ன மூவ் பண்ணலாம், ரூக்கை வந்து நம்ம மூவ் பண்ணி பாதுகாப்பு கொடுக்கலாம். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ், கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மூவ் என்ன அப்படின்னா, அது ரொம்ப புரியாமல் இருக்காது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால தான் அந்த மூவ் மட்டும் காமிக்கிறோம். ரூக் டு DE1. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பான் சாக்ரிஃபைஸ். நைட் டேக்ஸ் F2. இப்போ நைட் டேக்ஸ் F2 விளையாடனோடனே நம்ம நைட் டேக்ஸ் C6 விளையாட முடியும். இதுதான் வந்து நம்மளோட ஐடியா. ஜஸ்ட் இங்கே பிஷப் ஒரு டிஸ்கவரி அனலைஸ் பண்ணுறோம். நீங்கள் மட்டும் போய் நான் ரூக்கை வெட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி வெட்டினீங்கன்னா நம்ம நைட் டேக்ஸ் B8 விளையாடுவோம். அந்த இந்த நைட் வந்து ட்ராப் ஆகிடும், பொறுமையாக வெட்டிக்கலாம். அப்படினாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்பேலன்ஸ் வந்து ஒயிட்டுக்கு பெட்டராக இருக்கும். அல்லது இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்ல இருக்குது, சரி ஓகே செக்கு கொடுத்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிங் B1 விளையாடணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் H1, நைட் டு B4, நைட்டை காப்பாற்றிடுவார்.
அதுக்கப்புறம் பிஷப் D6 அண்ட் தென் நைட் டேக்ஸ் D5, ரூக் A E8 அண்ட் தென் ஃபைனலி ரூக் டேக்ஸ் H1. ஸோ இந்த வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்னஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பேலன்ஸ் இருக்குது. 2 நைட் வெர்சஸ் தி ரூக் இருக்கும். பட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு ஒரு ஃபேவரபுளான ஒரு கண்டிஷன் தான். அதான் இந்த ஒரு மூவ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், இந்த ஒரு சாக்ரிஃபைஸ். பட் மேபி அது வந்து ஏதோ ஃபாஸ்ட் கிளாசிக்கல் சொல்கிறாங்க அந்த ஃபார்மேட் அப்படிங்கிறதுனால மேபி இதை இவ்வளோ தூரம் பார்த்துருக்க முடிஞ்சதா என்னன்னு தெரியல. மேபி அவருக்கு பிஷப் பேர் ரொம்ப முக்கியமாக பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஸ்ட்ரக்சரல் டேமேஜ். ஸோ பான் டு C4 போட்டு உடனே அந்த ஸ்ட்ரக்சரை இன்னும் வீக்கன் பண்ண பார்க்குறாரு. D டேக் C4, அதுக்கப்புறம் ரூக் D7 செக் வைக்கிறாரு. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு மூவ். ஏன்னா இங்கே நைட் ஆல்ரெடி அட்டாக்ல இருக்குது, இங்கே நம்ம ரூக்கையும் வந்து பார்த்திங்கன்னா செக் கொடுக்குறோம். அப்போ வந்து கிங் வந்து இந்த பக்கம் வந்து அட்டாக் பண்ணால் என்ன பண்ணுறது? ஸோ இதெல்லாம் சூப்பராக கேல்குலேஷன் பண்ணி தான் இதை விளையாடுறாரு. சப்போஸ் கிங் E6 விளையாடினாங்க அப்படின்னா நைட் டு C5 செக் வரும். ஸோ நைட் டு C5 செக் வந்ததுக்கப்புறம் நமக்கு ரூக்குக்கு பாதுகாப்பு இருக்குது. அப்போ கிங் F5, அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் G7 அண்ட் ஒயிட் இஸ் கிளியர்லி பெட்டர். சப்போஸ் E8 போனால் அது இன்னும் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையாக தான் இருக்கும். டேரெக்டாக ரூக் டேக்ஸ் G7 விளையாட முடியும். சப்போஸ் நீங்கள் CB3 ஆடினீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சிம்பிளாக ரூக் டேக்ஸ் G4 விளையாடுவோம். ஸோ ஸ்ட்ரக்சர் வைஸ் ஐ திங்க் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எக்ஸ்பிளைன் கூட பண்ண தேவையில்லை நினைக்கிறேன். அந்தளவுக்கு போரான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒயிட்டுக்கு பிளாக்குக்கு. ஸோ ஈஸியாகவே கன்வெர்ட் பண்ணிடுவார். ஸோ அதனால் ஒரே ஒரு நல்ல மூவ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு கிங் டு G6. ஸோ நைட் டு D2, பிஷப் F4, நைட்டை பின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கிங் C2, நைட் டு E5 போயிட்டு ரூக் அட்டாக் பண்ணுறாரு, பானுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாரு. ரூக் டு D4. இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டபுள் பான் வந்து அவரோட எக்ஸ்ட்ரா பான், அதெல்லாம் அவர் கண்டுக்கல பெருசாக. பிஷப் டெக்ஸ் D2 விளையாடுனதுக்கப்புறம் கிங் டெக்ஸ் D2, அதுக்கப்புறம் C5 வந்து விளையாடுறாரு. ஸோ C5க்கு அப்புறம் பிஷப் டெக்ஸ் C5, ரூக்கை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு முயற்சியில் ஈடுபடுறாரு. பிஷப் திரும்ப B6 வந்ததுக்கப்புறம் அவர் இந்த பொசிஷனில் வந்து பிஷப் B6க்கு அப்புறம் அவர் C3 செக் கொடுக்குறாரு. என்னடா அது திரும்ப ஒரு பானை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா வேறு எந்த மூவுமே பிளாக்குக்கு சரியான மூவாக இல்லை. இன்ஃபேக்ட் ஸ்டாக் ஃபிஷ் சொல்லக்கூடிய டாப் மூவ் தான் இந்த C3 மூவ். அதுதான் வந்து அவர் விளையாடுறாரு. C3 செக்கு, B இன்ட்டு C3, அதுக்கப்புறம் ரூக் C6 விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் நான் ஒரு மூவ் கன்சிடர் பண்ண மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரூக் HE8. சரி, இந்த ரூக் நம்ம வந்து வெட்டியாக தானே இருக்குது, நம்ம ஏன் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது? லைக் ரூக் HE8ல் வைக்கலாம், ஏன்னா D8ல் வைக்க முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ அப்படி வைக்கும்போது என்ன அப்படின்னா நம்ம ரூக் E1 விளையாட முடியும். ரூக் E1க்கு அப்புறம் கிங் F7, கிங் F7க்கு அப்புறம் கிங் C3 அண்ட் தென் பான் F4. அதுக்கப்புறம் இந்த பான் நம்ம ரவுண்ட் அப் பண்ணி அந்த பானை வெட்டிடலாம். அதுக்கப்புறம் ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஸ்பெக்டிவ் பாஸரோட குயின் சைடில் நமக்கு ஒரு மெஜாரிட்டி இருக்கும். ஈஸியாக கன்வர்ஷன் பண்ணிடுவார் மேக்னஸ். ஸோ ரூக் C6 அண்ட் தென் பான் F4 அல்லது பான் G5, அதுக்கப்புறம் திரும்பவும் பான் F4. ஸோ ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் அகெயின். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் இதுவுமே. அப்புறம் C3 செக் கொடுத்தோடனே B இன்ட்டு C3, அதுக்கப்புறம் ரூக் C6 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் டு B1, ரூக் B1க்கு அப்புறம் ரூக் HC8. ஸோ ரூக் டு B3. இப்போ வரைக்கும் கேமில் எந்த பிரச்சனையும் இல்லை, சமமாக தான் போயிட்டுருக்கு. பட் மேக்னஸ் வந்து அந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பானை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க வேண்டிய பானை கொடுத்துட்டு திரும்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பானை சாக் பண்ணார். அது C பான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாஸ் பான். பட் இதை வந்து அவர் கன்வெர்ட் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான், ஆர் மேக்னஸ் என்ன சொல்கிறது, டேனியல் ஃப்ரெட்மேன் வந்து பார்த்திங்கன்னா அதை ஹோல்ட் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி இருக்கக்கூடிய ஒரு 10 மூவ். ஸோ ரூக் E6 போகிறாரு. அதுக்கப்புறம் கிங் டு C2, நைட் டு C4. இந்த நைட் டு C4ல் தான் வந்து ஆக்சுவலாக பிரச்சனை வருது. அவர் வந்து மேபி ஒரு நைட்டை வந்து C6 கொண்டு போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஜஸ்ட் வந்து ரூக் அட்டாக் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானில் ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர். நைட் C6 ஒரு ஆப்ஷன். அடுத்து ஈவன் பான் டு H5, கிங் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து குயின் சைடில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. பட் நைட் C4 வந்து சரியான மூவாக இல்லை. ஏன்னா ரூக் B4 அலோவ் பண்ணி இந்த நைட்டுக்கு ஒரு டைம் கெயின் பண்ணுது. ஸோ அதனால் டிஃபெண்ட் பண்ணுறாரு. திரும்பவும் அந்த நைட்டை மூவ் பண்ணிடலாம் அவர், பட் ஆனால் வந்து டிஃபெண்ட் பண்ணி இங்கே ப்ரெஷர் பில்டப் பண்ணுறாரு. ஸோ கிங் டு B3 போயிட்டு அந்த இதுலேருந்து ஓடி இருந்துடுறாரு. அப்புறம் நைட் டேக்ஸ் B6 வந்து விளையாடுறாரு. ஸோ இந்த பொசிஷனில் வந்து இங்கே வந்து நம்ம நைட்டை மூவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவ் பண்ணலாம். நைட் E5ல் மூவ் பண்ணியிருக்கலாம், மூவ் பண்ணுறதா இருந்தால். அப்படி மூவ் பண்ணும்போது மேக்னஸ் வந்து பானை புஷ் பண்ணியிருக்க முடியும். ரூக் E6, பான் C5 அண்ட் தென் இந்த பொசிஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்ல. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆங்கர்டு பிஷப் வந்து B6ல் இருக்குது. ப்ளஸ் லாங் டைமாக இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான ஒரு வின் தான். பட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். பட் கேமில் வந்து நைட் டெக்ஸ் B6 விளையாடவும் அவர் A பானை வந்து பார்த்திங்கன்னா B பானை கன்வெர்ட் பண்ணி பாஸ் பானை வேறு க்ரியேட் பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக் B8 போகிறாரு. இந்த இடத்துல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், இந்த வெட்டலாமே செக்கோட வருது, அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்காதா அப்படிங்கிறது தான். ஸோ கிங் A4 போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மூவ் பண்ணணும் அப்படின்னா ரூக்கு தேர்ட் ரேங்கில் இருக்க ரூக்கை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா C5க்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஐடியா என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் புஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ரூக் டு B8 போகலாம். ரூக் டு B8க்கு அப்புறம் இப்போ எப்படி நீங்கள் ஃபர்தராக வந்து அட்டாக் பண்ணுங்கள், மேபி ரூக் டு D7 போயிட்டு இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். அண்ட் தென் என்ன சொல்கிறது, பொறுமையாக இந்த கேமை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஒயிட். இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டால் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் விஷயம்.
ஸோ ரூக் டு B8 போன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பான் டு C4 விளையாடுறாரு. ரூக் B takes B6, அதுக்கப்புறம் C5. ஸோ இதுதான் நீங்கள் தமிழில் பார்த்துறீங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் விளையாடுறாரு மேக்னஸ். ஏன்னா இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ண, அதாவது எல்லாமே அந்த என் கேம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எவ்வளோ சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத அழகாக கேல்குலேஷன் பண்ணிட்டுறாருங்க. ஸோ கிங் டேக்ஸ் B4க்கு அப்புறம் இப்போ பான் கூட எக்ஸ்ட்ரா இல்லை, பான் F5 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிங் C4 போகிறாரு. ஆனால் அந்த குவாலிட்டி ஆஃப் த பாஸ் பான் அண்ட் பான் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அந்த வகையில் C பான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அவருடைய A பான் ரொம்ப வீக்காகவும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கூட நம்ம வந்து ஓகே, இந்த இடத்துல ஒரு ரொம்ப டெம்டிங்கான மூவ் ஒயிட்டுக்கு வந்து ரூக் டு D6 செக்கு ரொம்ப பெரிய பிளண்டராக அமைஞ்சிரும். கரெக்டான ஒரு நேரத்தில் வந்து பிளாக் வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வந்து வரும். ஜஸ்ட் ஒரே ஒரு டெம்போ தான். அதனால் இமீடியட்டாக இந்த சாக்ரிஃபைஸ் ஒர்க் ஆகாது. ஸோ கிங் C4, அதுக்கப்புறம் கிங் F6, அதுக்கப்புறம் கிங் டு D5. ஜஸ்ட் கிங்காலே வந்து பார்த்தீங்கன்னா ரூக்கை சேஸ் பண்ணுறாரு. ரூக் C8, பான் C6, ரூக் D8 செக், கிங் C5 அண்ட் தென் ரூக் டு C8 போகிறாரு. ரூக் டு C8க்கு அப்புறம் மேக்னஸ் பான் டு F4 இல்லைன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் ஃப்ரிட்மேன் வந்து ரிசைன் பண்ணிட்டுறாரு. இந்த நிலையில் நம்ம வந்து ரூக் ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிங்கை கொண்டு போய் டிஃபெண்ட் பண்ண முடியுமா? ஏன்னா ரூக்கை கேப்சர் பண்ணி ஆகணும் இல்லையா? ஏன்னா ஒரு டெம்போ வந்து லாஸ் ஆகும். பட் இருந்தாலுமே கிங் E7 ஈவன் அவர் வந்து என்ன சொல்கிறது, கிங்கை வந்து இங்கே C8க்கு கொண்டு வந்தாலுமே பிரச்சனை கிடையாது. ஈஸியாக வந்து இந்த கேமை வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஃபாக்ஸ் இந்த சிக்கன் கூப் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி ஸோ பான் A5 அண்ட் தென் கிங் டேக்ஸ் A5, ஸோ கிங் C5, கிங் B5 இப்படியே வந்து நம்ம வந்து ஈஸியாக கன்வர்ஷன் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். கேமில் வந்து நம்ம ரூக் C8 அண்ட் தென் பான் F4 விளையாடனோடனே இந்த இடத்துல ரிசைன் பண்ணிடுறாரு. ஒரு சாம்பிள் லைன் எப்படி போயிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங் E6 ஜஸ்ட் ரேண்டம் மூவ். அடுத்து கிங் B6 போகலாம் அண்ட் தென் A5 புஷ் பண்ணிங்கன்னா அந்த பானை கண்டு கூட தேவையில்ல. ஏன்னா நம்ம கிங் B7 போய்ட்டு ரூக்கை த்ரெட்டன் பண்ணால் ரூக் ஓடினதுக்கப்புறம் C7, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மூவ், அதுக்கப்புறம் ரூக்கை வச்சு பிளாக் பண்ணி அதுக்கப்புறம் குயின் எடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இங்கே பிளாக் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ மேக்னஸ் வந்து வின் பண்ணிடுறாரு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனல் ஒரே ஒரு சுற்று மட்டும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் இருக்குது. அந்த சுற்று இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஸ்டாண்டிங்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டு வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ ஸ்டாண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓகே, ஸோ மேக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 5.5ஓட வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ரிச்சர்ட் ராப்போர்ட் 5.5ஓட வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்கார். அதுக்கப்புறம் மேக்ஸிம் வெஷரோலாக்ராவ், அதுக்கப்புறம் டிங் வில்டன், வின்சென்ட் கெய்மர் அண்ட் தென் ஃபைனலி டேனியல் ஃப்ரிட்மேன். ஸோ இன்னும் ஒரு ரவுண்ட் பெண்டிங் இருக்குது. அது இல்லாமல் கிளாசிக்கல் மேட்சஸ் அடுத்து ஓப்பன் வேறு இருக்குது. ஸோ அது போயிட்டுருக்கும். பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா April 5 நமக்கு புதுசாக ஒரு கொண்டாட்டம். அதுதான் வந்து ஃபிடேவோட கேண்டிடேட்ஸ். ஸோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மறக்காமல் கவர் பண்ணுவோம். அதுக்கு இடையில் வேறு ஏதாவது உங்களுக்கு சுவாரஸ்யமான கேம் இப்போது கரண்ட்டில் ஏதாவது நடந்துகிட்டு இருந்தாலோ, இல்லை கிரெங்கே செஸ் கிளாசிக்லேயே வேறு ஏதாவது கேம்ஸ் உங்களுக்கு பார்த்துருந்தாலோ, இல்லை மற்ற கேம்ஸ் எதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதை கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய சண்டே கிளப்பில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டை பற்றின ஒரு ரிமைண்டர் தான் இது. ஸோ எவ்ரி சண்டே நம்ம கிளப்பில் வந்து டோர்னமெண்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். வருகின்ற April 7 அன்றைக்கும் நம்ம டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் ஆஸ் யூஷுவல். ஸோ நீங்கள் கலந்துக்கிறது வந்தால் கலந்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.